قال تعالى إن الله يحب التوابين إن الله يحب التوابين தௌபாவை மேற்கொள்ளக்கூடிய அந்த மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ஆம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், லௌலா அன்னக்கும் துذنبون لخلق الله خلقا يذنبون يغفر لهم. நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை அழித்து மீண்டும் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். அவர்கள் பாவம் செய்வார்கள், அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் விரும்புகிறான், அதை அல்லாஹ் நேசிக்கிறான். அடியார்கள் தன்னிடத்திலே என் ரப்பே என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்பதை அல்லாஹ் நேசிக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், லல்லாஹு அஷத்து ஃபரஹன், லல்லாஹு அஷத்து ஃபரஹன். சாதாரண மகிழ்ச்சி அல்ல, மட்டற்ற மகிழ்ச்சியை அல்லாஹ் அடைகிறான். பி தௌபத்தி அப்தி, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபாவை மேற்கொள்ளும் பொழுது, உதாரணம், ஒருவன் பாலைவனத்திலே பயணம் செய்கிறான். அவனுடைய உணவுகளோடு வாகனங்களோடு படுக்கிறான். வாகனமும் உணவும் தொலைந்து விடுகிறது. எழுந்து பார்த்து தேடுகிறான். வாகனமும் இல்லை, உணவும் இல்லை, எதுவும் இல்லை என்று அழிந்து விட்டேன், இறந்து விட்டேன் என்று மரணத்தை எதிர்பார்த்து உறங்குகிறான். மீண்டும் எழுந்து பார்க்கிறான். அவனுடைய வாகனமும் கிடைத்து விடுகிறது, அவனுடைய உணவும் கிடைத்து விடுகிறது. அது கிடைத்த மட்டற்ற மகிழ்ச்சியில் அல்லாஹுவை பார்த்து சொல்லுகிறான், அன்த அப்தி வ அன ரப்புக். மஅதல்லாஹ், யா அல்லாஹ், நீ என் அடிமை, நான் உன் இறைவன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் என்று மகிழ்ச்சியில் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று அறியாமல் இந்த அடியான் மகிழ்ச்சி அடைகிறானே, இதைவிட பாவம் செய்து குற்றம் செய்து பாவத்தின் கரையிலிருந்து நன்மையின் கரையை நோக்கி, குற்றங்கள் பாவங்கள் அல்லாஹ் வெறுத்த காரியங்கள், அதிலிருந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்தை நோக்கி செல்லக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வாஹித் ரப்பக்கல் ஆன், உறுதி கொடுங்கள் அல்லாஹ்விற்கு இப்போது. இந்த தௌபாவை மேற்கொண்டு அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு, படைத்த ரப்பை திருப்திப்படுத்துவதற்கு, படைத்த ரப்புடைய அன்பு உங்கள் மீது உருவாகுவதற்கு. இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, கேளுங்கள் இந்த ஹதீஸை. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இதா ஹப்பல்லாஹுல் அப்த, ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தான். நாதா ஜிப்ரீல், ஜிப்ரீலை அல்லாஹ் அழைக்கிறான் அலைஹிஸ்ஸலாம். யா ஜிப்ரீல், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஹிபுஹு. ஜிப்ரீல் அவர்களே, ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள். அல்லாஹ் உங்களை நேசித்தால், அல்லாஹ் எம்மை நேசித்தால், மலக்குகளுடைய தலைவரிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் எம்முடைய பெயரை உச்சரிக்கிறான். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். உபை ரலியல்லாஹு அன்ஹு, யா உபை, நீ குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், நான் குர்ஆனை உனக்கு ஓதி காட்ட வேண்டும் என்று உபை அவர்கள் கேட்டார்கள். அஸம்மானி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் என் பெயரை கூறினானா? கேட்டார்கள். அல்லாஹ் என் பெயரை கூறினானா? நஅம், ஆம் உபை, அல்லாஹ் உன் பெயரை கூறினான். லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் உங்களை நேசித்தால், அல்லாஹ் எம்மை நேசித்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலை அழைத்து சொல்லுகிறான், ஜிப்ரீல் அவர்களே, இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள். ஃபயுனாதி ஜிப்ரீலு ஃபி அஹ்லி ஸமா, வானத்தில் உள்ளவர்களை ஜிப்ரீல் அவர்கள் அழைக்கிறார்கள். இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஹிப்புஹு, இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான்,
நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். வானத்தில் உள்ளவர்களும் நேசிக்கிறார்கள். ثم يوضع له القبول في الارض. அதற்கு பிறகு பூமியில் வாழ்பவர்களுக்கு அந்த கட்டளை இறங்குகிறது, போடப்படுகிறது. யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை இந்த உலகத்தில் உள்ள அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்புகளும் நேசிக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். தௌபா செய்யுங்கள் அல்லாஹ்விடத்தில். இப்பொழுது திரும்புங்கள். யா அல்லாஹ், வெறுத்த காரியத்தை செய்தேன், இப்போது விலகி நீ விரும்புகின்ற காரியத்தை நோக்கி வருகிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, லா இலாஹா இல்லல்லாஹ் தௌபா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருள். தௌபா அல்லாஹ்வுடைய ஒளியை எமக்கு கொடுக்கும். நூரை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செல்லும் வழிகளிலும் ஏற்படுத்தும். தௌபா மிக முக்கியமான ஒன்று. ஹுஸ்னுல் காத்திமா, சிறந்த முடிவை உங்களுக்கு ஏற்படுத்தும். சிறந்த முடிவு என்றால் நீங்கள் வாழும் பொழுது எதை வேண்டுமானாலும் செய்யலாம், அது முக்கியமல்ல. நீங்கள் இறக்கக்கூடிய தருவாய் என்ன செயல்? ஒரு மனிதன் நன்மையின் சொர்க்கத்தின் அமல்களை செய்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும் ஒரு ஜான், ஒரு முலம். அந்த நன்மையை செய்தால் சொர்க்கத்தை அடைவான். அந்த நேரத்திலே அவனுடைய விதி முந்தி விடுகிறது. நரகத்துடைய அமல்களை செய்கிறான், நரகத்திலே நுழைகிறான். நரகத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கும் சொர்க்கத்தை நரகத்தை அடைவதற்கும் இடையிலே ஒரு மூலம், ஒரு ஜான்தான் இடைவெளி இருக்கிறது. அந்த அளவு அமல் செய்தால் நரகம் நுழைவான். அந்த நேரத்திலே அவனுடைய விதி முந்துகிறது, நரகத்திலே நுழைகிறான். யாருக்கு தெரியும் என் முடிவு எப்படி என்று? முஸ்லிமாக வாழ்கிறேன், முஸ்லிமாக இறப்பேனா? எதற்கு நபிமார்கள் பயந்தார்கள்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தவஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணிக்க வை. வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களாக அன்றி மரணத்தை யாரை அழைத்து சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, முஸ்லிம்களாக அன்றி மரணத்தை அடைந்து விடாதீர்கள். லா இலாஹா இல்லல்லாஹ். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களை செயல்களை செய்பவனாக அல்லாஹ் மாற்றுவான். எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே, யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்லல் மௌத், அல்லாஹ் அவனுக்கு அருள் பொழிவான் மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயல்களை செய்வதற்கு. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நீங்கள் மரணமானால், நீங்கள் எந்த பாவத்தில் மரணத்தீர்களோ அதே பாவத்தோடு தான் மறுமையில் எழுப்பப்படுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். நன்மையில் மரணமானால் நன்மையின் நிலையிலேயே மரணத்திலே எழுப்பப்படுவீர்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். தல்பியாவை ஓதிக்கொண்டு மஹ்ஷர் மைதானத்திலே ஒரு கூட்டம் எழுந்து வரும். யார் அவர்கள்? ஹஜ்ஜிலே மரணமானவர்கள். எந்த முடிவில் மரணமோ அதே முடிவில் தான் நாளை மறுமையிலே எழுப்புதல். அதை கொண்டுதான் தீர்ப்பும் வழங்கப்படும். தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாமல் நீங்கள் மரணமானால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னிக்கும் வரை சொர்க்கம் கிடையாது. சொர்க்கம் கிடையாது. மன்னிப்பு வழங்கப்படாதவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது. ஒன்று அல்லாஹ் மன்னிப்பான், அவனுடைய அருளால் யா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்களுடைய பெயர்களை பதிவு செய். இல்லை, அல்லாஹ் அவர்களை நரகத்திலே நுழைவித்து தண்டித்து அதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்திலே